வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று பாலக வீதி நான்காவது பகுதியை காண உள்ளோம். இந்த பாலக வீதி நான்காவது பகுதி நாம் ஏற்கனவே கூறியபடி அண்டவியல், வானவியல், வணிகவியல் என்று மூன்று கருத்தாக்கத்தையும் கொண்ட அந்த பட்டினப்பாலை பாடலை தங்களிடம் ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வரியாக தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த பாலக வீதி என்ற இந்த பாட்டிற்கும் லட்சிய கருத்துக்கள் வீட்டிற்கும் திறவுகோலாக அந்த ஒவ்வொரு சொல்லமைப்பையும் நாம் காண முடியும். இந்த பாட்டிற்கும் லட்சிய கருத்தாக்கம் வீட்டிற்கும் திறவுகோலாக நாம் காணும் இந்த புவியில், இந்த புதிய விசையாகிய புவியில் தொடர்ந்து பயந்து வருகிறோம். வசையில் புகழ் வயங்கு வெண்மை திசை என்ற சொல்லை என்று காண்போம். இந்த திசை என்ற சொல் நாம் பலகாலம் பலராலும் மொழியால் உணரப்பட்டது நம் மொழியில். இந்த திறவுகோலான சைகை பல்வேறு குறிப்புகளில் பல்லாண்டுகளாக தொடர்ந்து நிலைத்த நிலை. அந்த திறவுகோலாக சைகையாக தொடர்ந்து நிலைத்த நிலையை நாம் உணர வேண்டும். அவ்வாறான திறவுகோல் இந்த வானவியல், அண்டவியல், இந்த அண்டவியல் நமக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்ற அந்த கருத்தாக்கத்தினை தங்களிடம் பரிந்துரை செய்கிறோம். இந்த பரிந்துரை நாம் நம் மொழியில் கற்க வேண்டிய அந்த கரந்துரை கோட்பாடுகளில் அடங்கும் ஒரு குறிப்பாகும். இந்த கரந்துரை கோட்பாடு கறந்த அந்த துறை, ஒவ்வொரு துறைகளில் உள்ள அந்த சொல் இணக்கம், சொல் இலக்கணம், சொல் ஈயம், சொல்லாக்கமாக நிலைந்த அந்த நிலை தொடர்ந்து நிலைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் இந்த பதிவு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இவை நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது. இந்த பாட்டிற்கும் லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல் வானத்தில் தெரியும் பால் நிற மண்டலம் என்று நாம் அறிவோம். அந்த செயல் ஒவ்வொரு பாக்களாக நாம் தொகுக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். அந்த பாக்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொகுத்து வகுத்த நிலை இன்று ஒரு நொடிப்பாவாக இந்த பதிவில் தொடர்ந்து மேற்கொள்கிறோம். பல்வேறு நிகழ்வுகளில் அதை தொடர்ந்து இந்த பதிவினில் பதிந்து வருகிறோம். இந்த பதிவு இன்று வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் என்று சொல்லக்கூடிய இந்த வசை என்று அந்த வட்டமான அந்த சைகை நாம் புரிந்து அறிந்த இந்த கால சுருக்கத்தில் ஹாக்கின்ஸ் கூறிய அந்த கருத்தாக்கத்திலும் ஒரு சிறு துளியாக நாம் அறிந்த இந்த பதிவினை தொடர்ந்து இந்த பல்வேறு ஏடுகளில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளாக அந்தந்த மொழிகள் பதிந்த போயிலும் நமது மொழியில் பட்டினப்பாலையில் தொடர்ந்து அந்த பதிவு வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் என்று இந்த அண்டும் வான இயல் நமக்கு வணிகவியலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த கிட்டத்தட்ட பட்டினப்பாலை எழுதிய காலத்திலிருந்து இந்த வரிகளில் நிலைத்து நிற்கிறது. அவை புத்தாக்கம் பெற, புத்துயிர் பெற இந்த ஒவ்வொரு சொல்லாக நாம் தொடர்ந்து இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம். இன்று திசை என்று திசை திரிந்து, அந்த திசை திரிந்து தெற்கே ஏகினும் என்ற சொல் அமைப்பு கிட்டத்தட்ட நமது வடதுருவம் தென் துருவம் எவ்வாறு நகருகிறது, அவை காந்தப்புலன் அறிவினால் எவ்வாறு நிகழ்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் அறியக்கூடிய அந்த செயல்பாடுகள். இவை தொடர்ந்து அந்த காலத்திலே அந்த திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த சொல்லாக்கம் நமது பதிவினில் நிலைத்துள்ளது. நமது பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணார் தொகுத்து வகுத்த அந்த சொல்லிலும் நிலைத்துள்ளது என்பதனை கூறி இவ்வாறான தொகுப்பு நமக்கு ஒரு தொடர் குடும்பமாக, மொழி குடும்பமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலை தமிழ் மொழியில் சிறந்து விளங்குகிறது என்பதனை கூறி இந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் தற்பாடிய தளி உணவின் புல்தேம்ப புயல் மாறி என்று புல்தேம்ப புயல் மாறி ஒவ்வொரு சொல்லாக்கம் அவை வான் பொய்யினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் கொளிக்கும் இவையெல்லாம் அந்த சொல் தொடர்களில் பதிவினில் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு சொல்லும் ஒரு புத்துயிர் பெறக்கூடிய இந்த வானவியல், அண்டவியல், அந்த அண்டவியல், வானையியல், அந்த வானையியல் வணிகையியலாக அந்த தொடரும் காலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் நாம் வணிகம் செய்த அந்த குறிப்புகளால் இந்த பட்டினப்பாலையில் உள்ளது என்பதனை கூறி இந்த திசை திரிந்து எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதனை நமக்கு ஒரு மொழியாக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நிலை. இவை நாம் பார்த்த லட்சிய கருத்தில்
வீற்றிருக்கும் திறவுகளாக நூதனமாக லாபமாக கிடைக்கிறது. இந்த நூலாக அந்த பட்டினப்பாடை பதிந்தவை பலகாலம் வகுத்த அந்த நிலை நூலாக நிலைத்துள்ளது. நம் மொழிக்குரிய பெருமை என கருதி இந்த திசை என்று சொல்லக்கூடிய இந்த திறவுகோல் சைகையாக வடதுருவம் தென்துருவம் இந்த தெற்கு ஏகினும் என்ற அந்த திசை திறந்த தெற்கு ஏகினும் என்ற அந்த சொல்லாக்கம் மிகவும் சிறப்பு பெற்றது என கூறி பாலக வீதியின் 4வது பகுதியை இந்த திசை என்ற சொல் வரியில் உள்ள அந்த திசை திறந்து தெற்கு ஏகினும் அவை எவ்வாறு நமக்கு மொழியாக்கம் பெறுகிறது, நம் மொழியில் மொழியாக்கம் பெறுகிறது என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.